என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்வேன். எனக்கு இந்த ரெசிபி அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா நார்த் இந்தியாவில் ஸ்கூல் படிச்சிருக்க டைமில் அடிக்கடி இந்த ரெசிபி தான் செஞ்சு கொடுப்பாங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், சுக்கடிக்கி பாஜி. எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? இந்த கருவாடுக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கருவாடை வந்து நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தூசி அதெல்லாம் தூர வரும். அதுக்கப்புறமா 3 வாட்டி தண்ணியில் வந்து அலசி எடுத்திங்கன்னா கல் மண் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்துடும். இப்போது ஒரு சட்டியில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுக்கிற 3 பெரிய உள்ளி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது உள்ளி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் மசாலாஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் வந்து வத்தப்பொடி, 3 டீஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உரப்பு மெயின். நீங்கள் வேண்டாம் அதிகமாக வேண்டாம்னா தாராளமாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தான். அதுதான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு. அதுவும் வந்து போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கழுவி வச்சுக்கிற கருவாடியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்களும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து எங்கள் அம்மா 50 ரூபாய்க்கு கூறு போட்டுருந்தான்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அளவு வந்து தெரியல. அதுக்கப்புறமா 1/4 கிலோ வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எண்ணெயில் தான் வேகணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான். ஒரு 2 பெரட்டிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சுக்கடிக்கி பாஜி ரெடி. இதுக்கு நீங்கள் சப்பாத்தி கூட, தோசைக்கு, பூரிக்கு எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சோறு பருப்பு குழம்பு வச்சு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸை திருப்பி கேட்பாங்க. டூ ட்ரை இட்.